சொல்லுங்க மேடம். ஹலோ 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 நிறுத்துங்க. நீங்களா யாரு? உங்களை யார் இங்க வர சொன்னா? நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, நாங்க மீடியா. யாரும் எங்களை வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு நியூஸ் வேணும்னா நாங்க எங்க வேணாலும் வருவோம். இங்க முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த நியூஸை கலெக்ட் பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, இங்க எந்த நியூஸும் கிடையாது. முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க. அப்படிலாம் எங்க யாரையும் வெளியில அனுப்ப முடியாது சார். எங்களுக்கு தேவையான நியூஸை நாங்க கவர் பண்ணிட்டு தான் போவோம். ஹலோ பிஎஸ் சார், எங்களை வெளியே பிடிச்சு தள்ளின மாதிரி இந்த மீடியா ஆட்கள் எல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பேசுறத அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருங்க இருங்க, உங்களை வந்து வச்சுக்கிறேன். மேடம், நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க மேடம். இந்த எல்லாருக்கும் வணக்கம். என் கூட நிக்கிறாளே, இந்த பொண்ணு பேரு திவ்யா. இவ இந்த ஸ்கூல்ல தான் +2 படிச்சா. இவளுக்கு நடந்த ஒரு முக்கியமான அநீதியை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். இவ எப்பவுமே நல்லா படிக்கிற பொண்ணு. +2ல ஸ்கூல்ல நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் டெஸ்ட்லயும் 95% மேல மார்க் எடுத்திருக்கா. பப்ளிக் எக்ஸாம்லயும் 95% மேல மார்க் எடுத்திருப்போங்கிற நம்பிக்கையோட அவ இருந்தா. ஆனா நடந்ததே வேற. அவள 3 பாடத்துல ஃபெயில் ஆக்கியிருக்காங்க. அடுத்த 3 பாடத்துல 36, 37ன்னு ரொம்ப கம்மியா மார்க்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு மார்க் எல்லாம் இவ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவளுக்கு நான் தான் டியூஷன் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த क्वेश्चन பேப்பரை வச்சு அவ எழுதின ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வெரிஃபை பண்ணுவேன். எல்லா கேள்விக்குமே அவ கரெக்டா பதில் எழுதிருக்கிறதா சொன்னான். ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மேக்ஸ்ல கட்டாயம் சென்டம் வரும்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஆனா மேக்ஸ்ல அவளுக்கு ஃபெயில் மார்க் தான் வந்திருக்கு. இந்த அநியாயத்தை சொல்லி ரீவால்யூவேஷனுக்கு கேட்டா இந்த ஸ்கூலோட சேர்மேன் ரீவால்யூவேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அவர் ரீவால்யூவேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லணும்? இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். பாதிக்கப்பட்ட திவ்யாவுக்கு நீங்க தான் நீதி வாங்கி கொடுக்கணும். மேடம், நீங்க பேசினா மட்டும் போதாது, அந்த பொண்ணையும் பேச சொல்லுங்க. திவ்யா பேசு. இல்லக்கா, நீங்க தான் பேசிட்டீங்களே, போதும்க்கா. ஏய், பாதிக்கப்பட்ட பொண்ணு நீ உன் பிரச்சனையை மக்கள் கிட்ட சொன்னாதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். நீ பேசு திவ்யா. நீ பேசுமா. பேசுங்கம்மா. பேசுங்க. திவ்யா பேசு. திவ்யா என் பேரு திவ்யா. நான் என் அக்கா வீட்ல இருந்து தான் படிக்கிறேன். என் அக்கா வீட்டு வேலை பார்த்து தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் எப்போதுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் வருவேன். அது ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். +2ல மேத்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த மேத்ஸை இனியாக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரிவிஷன் டெஸ்ட்லயே மேத்ஸ்ல சென்டம் தான் எடுத்தேன். பப்ளிக்லயும் அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் வரும்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இப்போ ஃபெயில்னு வந்திருக்கு. இன்னும் 2 பாடத்துலயும் ஃபெயில்னு வந்திருக்கு. இது நிச்சயமா என் மார்க்ஸ் இல்ல. ஸ்கூல் சேர்மேனை பார்த்து ரீவால்யூவேஷனுக்கு கேட்டா அவர் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணணும், ப்ளீஸ். அழாத, தைரியமா இரு திவ்யா. மேடம், அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க மேடம்? முதல் காரியமா இப்ப மக்கள் கிட்ட சொல்லிருக்கோம். இனிதான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். சார், அந்த இனியா மீடியாவை வரவழைச்சிருக்கா சார். ஸ்கூல்ல இருந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கா சார். என்னைய சொல்ற? யார் மீடியா உள்ள விட்டது? ஸ்கூலை பத்தி நியூஸ் சேகரிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க சார். மீடியாவுக்கு போனா மினிஸ்டர் லெவல்ல நம்ம தலை ஊர்லமே. சரி வா. சரிங்க சார், வாங்க சார். சார் அங்க பாருங்க சார். ஹலோ, என்ன இதெல்லாம்? மைக் ஆஃப் பண்ணுங்க, செல்போனை ஆஃப் பண்ணுங்க. எங்களுக்கு வேண்டிய நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் எதையும் ஆஃப் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க இனியா, நீங்க தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க.
எங்க ஸ்கூலோட பேருக்கே கலங்க உண்டாக்குறீங்க. நாங்க வேற என்ன சார் பண்ண முடியும்? நாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்தோம். நீங்க எங்களை மதிக்கல, வெளியே போங்கன்னு துரத்தி அனுப்பிட்டீங்க. எங்களுக்கு எங்க நியாயம் கிடைக்குமோ நாங்க அங்க போக தானே செய்வோம். ப்ளீஸ் லிசன். இவங்க சொல்றது எதுவும் உண்மை இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு சோசியல் மீடியாவுக்கு கொண்டு போயிடாதீங்க ப்ளீஸ். சார், பாதிக்கப்பட்ட பொண்ணு கண் கலங்கி சொல்றாங்க. எப்படி சார் உண்மை இல்லாம இருக்கும்? நாங்க இத மக்கள் கிட்ட கொண்டு போறோம். உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க மறுப்பு கொடுங்க. அரே, இந்த நியூஸ் வெளியில போக கூடாது. என்ன பண்ணணுமோ பண்ணு, குயிக். ஓகே சார். இதை பாருங்க, 30 வருஷமா இங்க ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்ல. தயவு செஞ்சு எங்க பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கொஞ்சம் கேளுங்க. சார், நாங்க முதல் கட்டமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஆதரவா இருப்போம். அதுக்கப்புறம் தான் உங்க அபிப்பிராயத்தை கேட்போம். நாங்க கிளம்புறோம். அடுத்த 10 நிமிஷத்துல இந்த நியூஸ் தமிழ்நாடு முழுக்க அலரும். உட்கார்ந்து நல்லா கேளுங்க. நாங்க வரோம். ஜி, வரோம் நாங்க வரோம் மேடம். வாங்க போலாம். வரோம். தேங்க்யூ சோ மச். திவ்யா, வா. இன்னைக்கு சோசியல் மீடியால என்ன வந்திருக்குன்னு பாப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் கூட நிக்கிறாளே, இந்த பொண்ணு பேரு திவ்யா. இவ இந்த ஸ்கூல்ல தான் +2 படிச்சா. இவளுக்கு நடந்த ஒரு முக்கியமான அநீதியை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். பப்ளிக் எக்ஸாம்லயும் 95% மேல மார்க் எடுத்திருப்போங்கிற நம்பிக்கையோட அவ இருந்தா. ஆனா மேக்ஸ்ல அவளுக்கு ஃபெயில் மார்க் தான் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த क्वेश्चन பேப்பரை வச்சு அவ எழுதின ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வெரிஃபை பண்ணுவேன். ச்சே, இவளுக்கு இதே வேலையா போச்சு. எங்க ஊர் ஒம்பு கிடைக்கும்னு அலையிறது. எந்த குடும்பத்து பொண்ணாது இப்படி நடந்துப்பாளா? ச்சே. கௌரி, 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 யாழினி, 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 நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? பாரு எப்படி கத்துறாருன்னு. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. வா, என்னன்னு போய் கேட்டுட்டு வரலாம். எதுக்கு அண்ணா இப்படி கத்துறாருன்னு தெரியலையே. கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? என்ன என்ன ஆச்சுங்க? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு மருமகன்னா அமைதியா, லட்சணமா, அடக்க ஒடுக்கமா ஒரு குடும்ப பொண்ணா நம்ம யாழினி மாதிரி இருக்கணும். இவ ஏன் இப்படி இருக்கா? யார சொல்றீங்க? மூத்த மருமகன் ஒருத்தைய தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்கிய, அவளை சொல்றேன். ஓ, இனியாவ சொல்றீங்களா? ஆமா, அவ பேரை வேற நான் சொல்லணுமா? இப்போ அவளுக்கு என்னங்க பிரச்சனை? அவளுக்கு என்ன பிரச்சனையா? ஏன் உங்க யாருக்கும் எதுவும் தெரியாது? எல்லாம் நான் தான் சொல்லணும் இல்ல? என்ன அண்ணி, உனக்கு எதுவும் தெரியுமா? தெரியலையே. என்னங்க சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஊர்ல 1000 விஷயம் நடக்கும். இவ என்ன பஞ்சாயத்து போர்டு தலைவியா இல்ல கலெக்டரா? எல்லாத்துக்கும் போய் இவ ஏன் நின்னுட்டு இருக்கா? வீட்டு மேல, குடும்பத்துல இருக்க பெரியவங்க மேல மரியாதை இருக்கிற பொண்ணு வீட்டோட அடங்கி இருப்பா. அது இல்லாம போற பொண்ணு இப்படிதான் அலைஞ்சிட்டு தெரியவா. ஏங்க, விஷயத்த சொல்லாம இப்படி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி பேசினா எங்களுக்கு எப்படிங்க புரியும்? புரியணுமா? இந்தா இத பாரு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. இந்த அநியாயத்தை சொல்லி ரீவால்யூவேஷனுக்கு கேட்டா இந்த ஸ்கூலோட சேர்மேன் ரீவால்யூவேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அவர் ரீவால்யூவேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லணும்? இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. பாதிக்கப்பட்ட திவ்யாவுக்கு நீங்க தான் நீதி வாங்கி கொடுக்கணும். ஏய், பாதிக்கப்பட்ட பொண்ணு நீ உன் பிரச்சனைய மக்கள் கிட்ட சொன்னாதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். நீ பேசு திவ்யா. பார்த்தது போறோம் கொடு. ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தாலே கஷ்டப்படுற குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு படிச்சா என்ன, படிக்கலன்னா இவளுக்கு என்ன? இவள் தான் பாடம் சொல்லி கொடுத்தாளாம், அவ பெரிய மார்க் எடுப்பாளாம். இப்ப ஏதோ மார்க் போயிடுச்சான். அதுக்கு ஸ்கூல் சேர்மேன் எதிர்த்து போராடுவாளாம். இதெல்லாம் என்ன வேலை? ஒரு குடும்பத்து பொண்ணு பண்ற வேலையா அது? இப்ப நம்ம யாழினியே எடுத்துக்க, இப்படி அவளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையை கொடுப்பாளா? அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்கால. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்.
அண்ணே, அந்த இனியா அப்படி இருந்திருந்தாதான் உன் வார்த்தையை மதிச்சு இந்த வீட்டோடயே இருந்திருப்பால. அவ எதுக்கு வீட்டை விட்டு போறா? ம். அமுதா வேணாம். இல்ல நீ 5 விரல் ஒண்ணாவா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. யாழினிக்கும் ஒரு குணம், அந்த இனியாக்கும் ஒரு குணம்னு சொல்ல வந்த. ஏய், என்ன உங்க பக்கம் தப்பு வச்சுட்டு எதுக்கு அவ்வளவு முறைக்கிறீங்க? இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையிலயும் தலையை கொடுத்துட்டு இருந்தா முதல்ல உன் பையன் வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? அத சொல்லு. ஐயோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரேன்னு சொன்னா, அதுல ஒரு பொண்ணுக்கு மார்க் வரல போல இருக்கு. அதை கேட்டு போயிருக்கா போல இருக்கு. மார்க் வரலனா அந்த பொண்ணு சரியா எழுதி இருக்க மாட்டா. அதுக்கு மனு போடலாம், இல்ல பெட்டிஷன் போடலாம். இப்படியா ஸ்கூல் சேர்மேனோட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் என்ன ஸ்கூல் மட்டுமா நடத்துறாரு? ஒயின் ஷாப்பு, பாருன்னு பல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. 4 ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்புனா இவ என்ன செய்வா? எல்லா சமயத்திலயும் இவளை விக்ரம் வந்து காப்பாத்திட்டு இருப்பானா? இவெல்லாம் உருப்படியா ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்து உன் பையனை இந்த ஜென்மத்துல அப்பா வாக்க மாட்டா. அதான் நடக்கும். நீ வேணா பாரு. இதுல இவன் வேற இங்க வந்து சந்தான கோபாலம் பூஜை நடத்திட்டு போறான். வெக்கமே இல்லாம. செக். யாழினி, எதுக்கு இந்த இனியாக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நாளைக்கே அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா என்ன ஆகுறது? ஐயோ, அவ ஏன் தான் அப்படி இருக்காளோ தெரியல. அத்தை, ஏன் அத்தை இந்த இனியா அப்படி பண்றா? யாழினி, இனியாவோட குணமே 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதுதான். யாராவது உதவின்னு கேட்டா முதல் ஆளா போய் நிப்பா. அப்படியே அவ பழகிட்டா. இவங்க பார்வையில தான் அது தப்பா இருக்கு. அத்தை, மத்த சமயத்துல கூட இது பரவாயில்ல அத்தை. இப்ப அவ வயிற்றுல குழந்தையோட இருக்கா. மாமா சொன்ன மாதிரி அவங்க ரவுடிங்ல எதுவும் அனுப்பிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத, சரியா? இனியா எல்லாத்தையுமே கவனமா தான் எப்பவும் செய்வா. அவளுக்கு எந்த சமயத்துல பிரச்சனையை தனியா ஃபேஸ் பண்ணணும், எந்த சமயத்துல விக்ரம சப்போர்ட்டுக்கு கூப்பிடணும்னு நல்லாவே தெரியும். அன்னைக்கு உன் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு போனப்போ அங்க வந்து நின்னால, தனியாவா வந்தா? இல்ல போலீஸோட தானே வந்தா. எல்லாம் அவ பாத்துப்பா, நீ பயப்படாத. நம்ம குடும்பத்துல ஒருத்தி இப்படி துணிச்சலா இருக்காளேன்னு சந்தோஷப்படாம எல்லாத்துக்கும் இப்படி பயந்துகிட்டே இருந்தா அப்புறம் பொண்ணுங்க மேல வரவே முடியாது. சரி போ, குழப்பிக்காம தைரியமா இரு. ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் என் பயம் எனக்கு தானே தெரியும். இந்த இனியாவ இல்ல பரவாயில்லக்கா. எதுக்குக்கா? திவ்யா, உன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி மீடியா இன்டர்வியூ எல்லாம் பாக்குற. அதனால உனக்கு ஒரு பதட்டம் பயம்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா எனக்கு இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃபா ஆயிடுச்சு. நாம இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீ ஒண்ணு நர்வஸா எல்லாம் ஃபீல் பண்ணாத. குடி. உண்மைதான்க்கா. திடீர்னு இப்படி கேமரா முன்னாடி நிக்க வேண்டியது இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நல்லா படிச்சா நல்ல வாழ்க்கைக்கு போயிட முடியும் தான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரிலாம் போராடி தான் அந்த இடத்த அடைய முடியும்னு இன்னைக்கு தான்க்கா புரிஞ்சுது. சில பேருக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்லாம் ஈஸியா கிடைச்சிருந்துவியா. சில பேர் அதை போராடி தான் அடைய முடியும். கடவுள் சில பேரை ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் கொடுக்கறாரோ என்னவோ. நீ ஸ்ட்ராங்கா நின்னு ஃபைட் பண்ணு, நிச்சயம் நீ தான் ஜெயிப்ப. யாழினி என் அக்கா தான். காலையில இருந்து என் அக்கா கூட நான் பேசவே இல்லை. நான் கால் பண்ணலன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சரிக்கா, பேசுங்க. அக்கா, இனியா, எத்தனை நாளைக்கு தான் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருப்ப? என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் நீ பண்ணவியா? திவ்யா, நீ ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இரு, நான் இதை வந்துடுறேன்.
என்னக்கா ஏன் ஒரு மாதிரியா பேசுற நீ? நானும் எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு எப்பவுமே உன் இஷ்டம் தான் முக்கியம். உனக்கு தோன்றதா நீ பண்ற. மத்தவங்க வருத்தப்படுறது, காயப்படுறது இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாவே படாதில்ல? அக்கா நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எப்போ உன்னை பத்தி யோசிக்காம இருந்திருக்கேன்? என்ன பத்தி நீ ஜட்ஜ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மீடியால இன்டர்வியூ கொடுக்கறியே, அது ஊரெல்லாம் பரவும்னு உனக்கு தெரியாதா? இங்க மாமா பாப்பாருன்னு உனக்கு தெரியாதா? அது நம்ம குடும்பத்துல பிரச்சனைய உண்டாக்கும்னு உனக்கு தெரியாதா என்ன? அக்கா நான் மீடியால பேசுறதால ஏன் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாகும்? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீ தப்பா பேசுறியோ இல்ல சரியா பேசுறியோ, மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அவருக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் நீ மறுபடியும் பண்ற? இந்த குடும்பம் என்னைக்குமே ஒண்ணு சேர வேண்டாமா? அக்கா நான் மாமாவை மதிக்கிறேன். ஆனா அவரோட நம்பிக்கை, பெண்களை பத்தின அவரோட அபிப்பிராயம் இதெல்லாம் நான் மதிக்கல. மாமா அவரை சரி பண்ணிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கு, அது அவர்தான் சரி பண்ணிக்கணும். இதான் அவருக்கும் எனக்கும் எப்பவுமே இருக்கிற பிரச்சனை. அதுல நான் சரி பண்ணிக்க வேண்டியது எதுவும் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் சந்தோஷப்படுற மாதிரி தான் நான் இருக்கணும்னா நான் இந்த போன ஜெனரேஷன் பொண்ணாதான் இருக்க முடியும். அதுல எனக்கு இஷ்டம் இல்லக்கா. சரி அவரை விடு, நானே கேக்குறேன். நான் உன்னை இந்த மாதிரி பிரச்சனையில எல்லாம் தலையிடாதன்னு சொல்லிருக்கேன்ல, ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதன்னு சொல்லிருக்கேன்ல. அட்லீஸ்ட் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்தானே சொல்றேன். நீயே மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபத்தான விஷயத்திலேயே போய் தலைய கொடுத்து நிக்கிற. இவ யார்கிட்ட இப்படி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? விட்டு கேப்போம். அக்கா இந்த திவ்யா ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. அவளுக்கு நான் தான் டியூஷன் எடுத்தேன். அவ 95% மேல மார்க் எடுப்பான்னு நானும் நம்பினேன், அவளும் நம்பினான். இன்னைக்கு அவ ஃபெயில்னு ரிசல்ட் வந்தா அதை யாராவது தாங்க முடியுமா? இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. யாரோ வேணும்னே அவளோட மார்க்க மாத்திருக்காங்க. அத கேட்க வேணாமா? சொல்லுக்கா. இனியா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்துல லட்சம் தப்பு டெய்லியும் நடந்துட்டே தான் இருக்கு. யாரோ யாருக்கோ துரோகம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. யாரோ யாரையோ ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. மோசடியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீ போய் கேட்டுட்டே இருக்க முடியுமா? சொல்லு. வழக்கமா அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசிப்பாளுங்க. இன்னைக்கு ஏன் யானை இப்படி கோவமா பேசுறா? அக்கா நீ உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை யாராவது உன்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டா நீ போனா போதுன்னு விட்டுருவியா? இந்த மார்க்கு அந்த பொண்ணு உழைச்சு சம்பாதிச்ச பொக்கிஷம். அவ மொத்த வாழ்க்கையவே மாத்தி அமைக்க போற பரிசு. அவ தலைமுறையவே மாத்தி அமைக்க போற சம்பாத்தியம். அத அவ போனா போதுன்னு விட்டுட்டு போக சொல்றியா? என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போது எப்படிக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? என்னால முடியாது. சரியா கேக்கலையே. நீ பண்றது உனக்கு சரியா இருக்கலாம். ஆனா ஏன் இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பாரு. உன் வயித்துல இருக்கிற குழந்தை கையில தான் ஏன் வாழ்க்கையே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி உன் உயிரையே பணையம் வைக்கிற வேலையெல்லாம் செய்யலாமா? சொல்லு. என்னோட குழந்தைய நான் உனக்கு நல்லபடியா பெத்து தருவேங்கிறது நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இங்க பாருக்கா, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படாத. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறாங்க, என்னன்னு தெரியலையே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.